அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கடைசி காலம் எப்படி இருக்க வேண்டும், எது அவசியம், பணமா, புகழா, இல்லை பட்டமா, இது எதுவுமே நம்மளோட கடைசி காலத்தில் அவசியமற்று போகுங்க. ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு ரொம்ப அவசியமானது. நான் எல்லா இடத்துக்கிட்டையும் சொல்கிறது, ஒரு கௌரவமான வாழ்க்கை, சுயமான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை. நம்ம ஒருத்தரோட சார்ந்து இருக்காமல் தனியாக நம்மளோட வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ரன் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஒரு மனுஷனுக்கு. இன்றைக்கி இதை உண்மைன்னு நிறைய பேர் ஒத்துக்குவீங்க. இதை ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வர மிக முக்கியமான ஒரு பிரச்சனை டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு மனசிதைவு நோய். இது கிட்டத்தட்ட இந்தியாவில் இப்போ கரண்ட்டாக 7.5% பேர்த்துக்கு இருக்குது. அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க 7.5% பேர்த்துக்கு இது இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 கோடி பேர்த்துக்கிட்ட இது இருக்குது. இது இன்னும் அடுத்த 15 வருஷத்தில் 2010 15 வருஷத்தில் 35 40க்குள்ளே இது கிட்டத்தட்ட டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18 கோடி பேர்த்துக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், நான் ஏதோ இது மனசிதைவு நோய் 60 வயசுக்கு மேலேனா வயதானவர்களுக்காக நான் அதை பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. இப்போ 35-40 வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன் நான் சொல்லணும்னா, இப்போ இந்தியாவில் யங் பாப்புலேஷன் ஜாஸ்தி. அடுத்த 15-20 இயர்ஸில் இது ஒரு வயது முதிர்ந்த சமுதாயம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு சிரமப்படாமல் நம்ம வாழ்க்கை நடத்தலாம். ஸோ அந்த டிமென்ஷியா அப்படின்னா என்ன, மனசிதைவு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்னா எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கிங், ரீசனிங், அதே போல் மெமரி. ஸோ நினைவாற்றல் குறையிறது, இல்லைனா சிந்திக்க முடியாத ஒரு நிலைமை, இல்லைனா பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய, இல்லைனா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதது. நம்ம நிறைய வயசானவங்களை பல நேரங்களில் பார்த்துருக்கோம். அவங்க குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்க மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பண்ணுறாங்க. சாப்பிடும்போதெல்லாம் கீழெல்லாம் சிந்துது, அவங்களால யூரின் மோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான, திடீர்னு இடத்த மறந்துடுவாங்க. எந்த வீடு எங்கன்னு தெரியாமல் மறந்துடுவாங்க. எங்கிட்ட போனாங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழலெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டிருப்போம். நம்ம வீட்டில் இருக்கும்போது அதை ரொம்ப கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த கஷ்டத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா இந்த மனசிதைவு நோய் வரதுக்குரிய வாய்ப்புகளை நம்ம குறைக்கணும். அப்படி நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆய்வறிக்கையை நான் பார்த்தேன். அது எனக்கு உங்களோட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 60 வயசை கடந்தவர்கள் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் ஃபாலோ பண்ணி ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. அவங்களோட உணவு பழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த உணவு பழக்கத்தில் முக்கியமான ஒரு விஷயம், நார்ச்சத்து எடுத்துக்கிறது எவ்வளோ இருக்குங்கிறதுக்கும் அவங்களோட அந்த மனசிதைவு நோய் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக நார்ச்சத்து நம்ம எல்லோரும் எடுத்துக்க வேண்டியது எவ்வளோனா, ஒரு நாளைக்கு 25-30 கிராம். ஆனால் நம்மெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 கிராம் எடுத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த நார்ச்சத்தை 27 கிராம் ரெகுலராக எடுத்துக்கிறவங்களுக்கு, ஆவரேஜாக 27 கிராமுக்கு மேலே நார்ச்சத்து எடுத்துக்கிட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மனசிதைவுன்னு சொல்லக்கூடிய டிமென்ஷியா வர்றது கிட்டத்தட்ட 44% குறைஞ்சிருக்கு. ஸோ பகுதிக்கு பகுதி அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த நார்ச்சத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா நார்ச்சத்து சர்க்கரையை குறைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதோடு சேர்த்து நமக்கு மூளைக்கும் அது பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்குரிய நேரடி தொடர்பு எது அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனால் சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரியுது. இதில் எந்த விதமான 2 விதமான நார்ச்சத்து இருக்குது. ஒன்று சால்யூபிள் ஃபைபர்னு சொல்லுவோம், இன்சால்யூபிள் ஃபைபர்னு சொல்லுவோம். சால்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிறது செரிமானம் பண்ணக்கூடிய நார்ச்சத்து, இன்சால்யூபிள் ஃபைபர்னு செரிமானம் பண்ண முடியாத ஒரு நார்ச்சத்து.
ஸோ இதில் சால்யூபிள் ஃபைபர் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து தான் இந்த பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதிகப்படியாக இன்சால்யூபிள் ஃபைபர் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறதும் இந்த ஆய்வில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு சார்புடைய விஷயம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த சால்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அது வந்து நல்லா ஊதி பெருசாகி நமக்கு வந்து அந்த வயிற்றுக்கு ஒரு ஃபில்லிங்கை கொடுக்கும். அந்த சால்யூபிள் ஃபைபர் தான் நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியா, கட் பாக்டீரியான்னு சொல்லுவோம், நம்மளோட குடலில் இருக்கிற நமக்கு நல்ல விஷயங்கள், இப்போ எதிர்ப்புத்தன்மை, நோய் எதிர்ப்புத்தன்மையெல்லாம் அதிகமாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த நல்ல பாக்டீரியாவுக்கு உணவாக இருக்குது. ஸோ இந்த நல்ல பாக்டீரியாக்கள் சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய நரம்பு சார்ந்த கெமிக்கல்ஸை சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலையுமே உலகத்தில் பல ஆய்வுகள் இன்றைக்கி போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து நம்மளோட வயிற்று பகுதியை வந்து செகண்ட் பிரெயின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம், நம்மளோட மூளையிலிருந்து வர நரம்புகளை. அதே போல் வந்து நமக்கு வந்து வயிற்றில் இருக்கிற நரம்பு மண்டலத்தையும் வந்து என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம், இஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு, இது மூளைக்கும் இந்த வயிற்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம ஏதாவது சிந்திச்சா வயிற்றுலாம் ஒரு மாதிரி ஒரு பயம் வந்ததுன்னா வயிறுலாம் கலக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் வயிற்றில் நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக இல்லாத போது அது மூளையில் நமக்கு டிப்ரெஷனோ இல்லை வந்து ஆங்ஸைட்டியோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஆய்வுகள் இன்றைக்கி உலகம் பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உணவை பற்றின ஆய்வுகள். ஸோ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இது ஒரு காரணமாக இருக்கலாம், நல்ல பாக்டீரியா வந்து அதிகமாகறதுனால ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க. பொதுவாக வந்து நான் சர்ச் பண்ணுறது எல்லாமே உணவு சம்பந்தமாக நமக்கு ஆரோக்கியத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஓவரால் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற தரவுகளை தான் வந்து நான் வந்து நிறைய தேடுவேன் இன்டர்நெட்டில். அப்படி தேடும்போது எனக்கு கிடைச்ச இந்த விஷயத்தினால 2 பலன்கள் இதில் கிடைக்கிது. ஒன்று வந்து சர்க்கரை கட்டுப்பாடுக்கு இது மிக 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 அவசியமான ஒரு விஷயம். 25 to 30 கிராம்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து டெய்லியும் நார்ச்சத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சர்க்கரை வெகுவாக கண்ட்ரோலில் இருக்கும், வயிறு பசி எடுக்காது, வெயிட் போடாது, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ கூடுதலாக நிறைய நார்ச்சத்து எடுக்கும் பொழுது நமக்கு மூளையில் வர்ற பிரச்சனைகள் கூட, நமக்கு வயதான பிறகு வர்ற மனச்சோர்வு பிரச்சனை கூட வெகுவாக குறையுது. நம்ம ஒரு கண்ணியமான ஒரு கடைசி காலத்தை வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நார்ச்சத்து அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உணவு. நம்மளோட உணவு பழக்கத்தில் ஒவ்வொரு வேளைக்கும் இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது இருக்கணும். பொதுவாக இப்போ நான் இந்த விஷயத்துக்கு சொன்ன சால்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிறது எதில் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின பயிரில் இருக்குது, அதே போல் இந்த பீன்ஸ் வகையில் இருக்குது, இந்த சியா சீட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, சன்ஃப்ளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குது. பழங்களில் ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, இந்த மாதிரி பழங்களில் வந்து நிறையா இருக்குது. அதே போல் முழு தானியங்கள், முழு தானியத்தில் நம்ம சிறுதானியத்திலே முழு தானியமாக நம்ம சாப்பிட்டோம்னா அதில் வந்து நிறையா இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சால்யூபிள் ஃபைபர் அதிகமாக இருக்கிற சிறுதானியங்கள் பார்த்திங்க அப்படின்னா குதிரைவாலி, வரகு, சாமை, திணை, இதில் வந்து இந்த சால்யூபிள் ஃபைபர் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸுமே நமக்கு சால்யூபிள் ஃபைபரும் இன்சால்யூபிள் ஃபைபரும் கலந்து தான் இருக்குது. அதனால் வந்து எல்லா காய்கறிகளுமே எடுத்துக்கலாம். ஸோ அது போக இந்த பாதாம், வால்நட் மாதிரி கொட்டை வகைகள், இதுலேயும் வந்து நமக்கு வந்து சால்யூபிள் ஃபைபர் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேளை உணவுலையும் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய விஷயங்கள், முதல்ல சொன்ன மாதிரி முழுதானிய உணவாக எடுத்துக்கோங்க. 2வது பழங்கள், காய்கறிகள் தினமும் நம்ம உணவில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம அந்த சியா சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் மாதிரி விஷயங்களை வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளால் ஆட் பண்ண முடியுமோ, ஒரு சூப் பண்ணுறோம், இது பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளால் ஆட் பண்ணி நம்ம நிச்சயமாக சாப்பிட முடியுமோ. அதே போல் ஸ்நாக்ஸு, நமக்கு இப்போ நடுவில் பசி எடுக்குதுன்னா பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி வடை, இந்த பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம், இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு வால்நட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது கூட உடனே நம்ம காஃபி, டீ ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நமக்கு ஃபைபர், சால்யூபிள் ஃபைபரும் நம்மளால் எடுத்துக்க முடியும், பசியும் நமக்கு குறையும், உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும், மன ஆரோக்கியமும் கிடைக்கும். ஸோ நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உடல் மட்டும் கிடையாது, ஆரோக்கியமான மனமும் தேவை. அதுக்கு இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். நிச்சயமாக அந்த பதிவு உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு பதிவோடு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.